அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி நம்ம குரானிய வாழ்வியல் மாற்றங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி தேர்ட் கிளாஸில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட பதிவிடறதுக்காக வந்திருக்கேன். குரானை நம்ம ஏற்கனவே பார்த்த கிளாஸில் அறிவுக்கான கிளாஸ் இல்லை, இது படிப்புக்கான கிளாஸ் இல்லை. படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், அதை மனப்பாடம் பண்ணதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற கிளாஸ் இல்லை. நடைமுறைப்படுத்தணும், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்கணுன்றதை தெள்ள தெளிவாக பார்த்தோம். இந்த கிளாஸில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம தெள்ள தெளிவாக நம்ம நடைமுறைப்படுத்துகிறதையும் நம்ம நடந்துக்கிற விதத்திற்கும் தாண்டி அழகான முறையில் மற்றவங்ககிட்ட அதை சொல்லணும், பேசணும், சொல்லி கொடுக்கணும், கற்றுத்தரணும். பேசும் ஆற்றல் அல்லாஹ் நமக்கு அழகாக கொடுத்துருக்கான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த கிஃப்டட் அல்லாஹ் கொடுக்கல. ஊமையாக இருக்கவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோன்னா இந்த பேச்சாற்றல் இல்லாதவருடைய வலியும் வேதனையும் அவங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வலி வேதனை நமக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு பேசக்கூடிய திறமையை கொடுத்துட்டான். அதனால் ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லாத போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரியும். நம்மகிட்ட ஈஸியாக நமக்கு கிடச்சனால அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த பேச்சாற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த பேச்சாற்றல் மூலமாக மற்றவங்களுடைய உள்ளத்தை மாற்ற முடியுமா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை மாற்ற முடியுமா? நம்ம சமுதாய மக்களை மாற்ற முடியுமா? நம்மளுடைய உறவினர்களை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மாற்றங்கள்லாம் அவங்களுடைய பேச்சு மூலமாக தான் வந்துச்சு. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ரசூல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய பேச்சு மட்டும் இல்லை, அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்க நடந்ததை தான் மற்றவங்களுக்கு சொன்னாங்க. அந்த சொல்லும் ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அதை இன்னும் அழகிய முறையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவங்களை சொல்லக்கூடிய அழகான முறையில் நம்ம நடந்ததை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல சைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் நல்ல முறையில் சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும். இந்த கிளாஸில் தேர்ட் கிளாஸில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இறுகிய உள்ளம். யாருடைய உள்ளம் அல்லாஹ் இறுகிய உள்ளம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா 39ல் 22வது வசனத்தை சொல்கிறான். யாருடைய உள்ளங்கள் அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு இறுகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான்ட்டான். அல்லாஹ் அழகாக குரானில் சொல்லிட்டான், இறுகிய உள்ளம். நீ இறுகிய இருந்தவனுக்கு என்னதான் குரான் ரீட் பண்ணாலும், குரான் வசனங்களை கேட்டாலும், குரான் வசனங்களை சிந்திச்சாலும் ஆனால் அவனுக்கு எந்த பயனுமே தராது அப்படின்றது கிளியர் கட்டாக அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு நம்ம உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம ஒரு பெரிய படிப்பினை நம்ம எல்லாருக்குமே. நம்ம வேறு எங்கேயும் தேட வேண்டியதில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நிறைய அருள்கொடை செஞ்சான் அவங்களுடைய சமுதாய மக்களுக்கு. அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய கிஃப்டட் நிறையா கொடுத்தான். அவங்களுக்கு மண்ணு சவான்ற உணவு கொடுத்தான். அவங்க வாழ்கிறதுக்கான பயிர் வகைகள், காய்கறிகள் அவங்க எல்லாமே கேட்டாங்க, அதை எல்லாமே தந்தான். ஆனாலுமே அவங்க முழுமையாக இறைவனை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாட்டோடைய வசனங்களை குரான் வசனங்களை நம்ம எடுத்துக்க போகும்போது பக்ரா சூராவில் 67லேருந்து 74 வரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய நீண்ட தொடராக இருக்கும். ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. யார் கொன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எப்படி கேட்குறதுன்னொன்னையும், மூசாவே உன்னுடைய அல்லாட்டிருந்து கேட்டு சொல்லு அப்படின்னு அவங்க அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய திரும்ப 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 மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இதை கேட்டு சொல்லு, அதை கேட்டு சொல்லுன்னு. ஆனால் அவங்களுடைய கேட்டலுடைய நோக்கம் என்னன்னா, அது மூலமாக நம்ம தெளிவு பெறலாம், கரெக்டாக செய்யலாம், அதை இறைவனுடைய கட்டளைப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் இல்லை. கொஸ்டின் கேட்கணும், அவங்கள திரும்ப திரும்ப புண்படுத்தணும். மூசாவே உன்னுடைய இறைவனிடம் இருந்து கேளு, உன்னுடைய இறைவனிடமிருந்து கேட்டு சொல்லு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது லாஸ்ட்டில் அதுக்கு தீர்வையும் அல்லாஹ் அந்த மாட்டோடைய நிறங்கள், அதோடைய செயல்கள் எல்லாத்தையுமே அழகான முறையில் சொல்லிடுவான். அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. தேடி கண்டுபிடிச்சும் அதை மாட்டை அறுத்து அதோடைய சதையை அந்த இறந்த மனிதர் மேலே அடிக்கும்போது அவர் உயிரோட எந்திரிச்சு சொல்லிடுவார். சொன்ன உடனேயே அவங்க
வந்து என்ன ஆயிட்டாங்க, அதுக்கப்புறமும் அவங்க மாறுனாங்களா கேட்டால் மாறவே இல்லை தான். அதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தான், யூதர்களை தான் அல்லாஹ் வந்து இடி முழக்கத்தால் மரணிக்க வச்சான். மரணிச்சதோடு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீ செஞ்சப்பா தப்பு, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சிட்ட, அவ்வளோதான், உனக்கு மரண தண்டனை தான், மரணிச்சிட்ட அப்படின்னு விடலை. மரணிச்சவங்கள திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிச்சான். உயிர்ப்பிச்சு உயிர் கொடுத்தான். உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கைக்கே வந்து மரணம் வந்து ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது நிறைந்திருக்கும். மரணத் தருவாய், மரணத்தை ஒட்டி நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத, எனக்கு இது திடீர்னு நினைச்சிச்சு, நான் இன்றைக்கே மரணிச்சிருவேன்னு நினச்சேன், இந்த நொடியில் நான் மரணிச்சிருவேன்னு நினச்சேன், ஆனால் திரும்ப எனக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தான் அப்படின்னும் போது நம்ம ஒரு நாளும் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான்னு மாற்றிப்போம். எல்லா நாட்களையும் மாற்றிப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் மாற்றங்கள் நிகழும். கண்டிப்பாக எல்லாருடைய உள்ளங்களையும் மாற்றங்கள் நிகழும். ஆனால் இந்த யூதர்களுடைய உள்ளத்தில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எதுலேயுமே அவங்க இல்லை. இறந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு உயிர் கொடுத்தும் அவங்களுக்கு மாற்றங்கள் இல்லை. இந்த மாற்றம் இல்லாதவங்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் வந்து யூதர்களை சொல்லிட்டான். ஆனால் இதிலேயே மாறினவங்களுக்கு எடுத்துக்காட்டுமே அல்லாஹ் அழகிய முறையில் அதே யூதர்களுடைய சமுதாயத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலேருந்து நமக்கு கற்பிச்சான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபிரௌனோட இடத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வணக்கத்துக்குரிய அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான் சொல்ல போகும்போது அவன் ஏற்றுக்க மாட்டான். சூனியக்காரர்கள் முன்னாடி வந்து அவங்களுடைய சூனியத்தை வந்து போடுவாங்க, கம்பை வந்து போடுவாங்க. அது பெரிய பாம்பாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட உடனேயும் அந்த பாம்பெல்லாம் உடனே அவங்க போட்ட கம்பு வந்து அவங்களுடைய கம்பு வந்து பாம்பாக மாதிரி சாப்பிட்ரும். ஆனால் அட்ட டைமிங்லேயே அதே நொடியிலேயே அந்த சூனியக்காரங்கள்லாம் உடனேயே வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. அப்பயுமே ஃபிரௌன் வந்து சொல்லுவான், நான் அனுமதிக்கு முன்னாடி நீ ஏற்றுக்கிட்டியா, உனக்கு வந்து கண்டிப்பாக உன்னை மாறுகால் மாறுக்கை நான் வாங்குவேன் அப்படின்னு வந்து ஃபிரௌன் சொல்லுவான். ஆனாலுமே அதுக்கு பயந்துக்கிட்டு அவனுடைய தண்டனைக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து அல்லாஹ் இல்லை, நீ தான் இறைவன் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்களுடைய அப்போ வந்து அவங்களுடைய உள்ளம் வந்து ஒரே ஒற்றுமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்றத வந்து அவங்க உறுதியாக இருந்தாங்க. ரொம்ப உறுதியாக அவங்க இருந்தாங்க. அவங்க உறுதியாக இருந்தனால தான் அவங்களால வந்து இறைவன் ஒருவனே தான் அப்படின்ற விஷயத்த அவங்களால ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. இந்த உறுதித்தன்மை நம்மகிட்டலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னொரு குரான் வசனத்தில் அல்லாஹ் ஏன் இதை வந்து நம்மளுடைய உள்ளத்தில் குரான் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து ஒளி வடிவத்திலையும் கிடைக்குது, எழுத்து வடிவத்திலையும் கிடைக்கிறது. இது மூலமாக நமக்கு பயம் இருக்குது, நம்ம மாற்றம் ஏற்றுக்கமா அப்படின்னா இல்லை. படிக்கிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனால் அதில் மாற்றங்கள் இல்லை. ஏன் அதில் மாற்றங்கள் இல்லைன்ற விஷயத்த இந்த குரான் வசனத்தில் தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். 59-21 வசனம், நபியே, இந்த குர்ஆன் நம் மலையின் மீது அருளி இருந்தால் அது அல்லாவின் அச்சத்தால் பணிந்து பிளந்து விடக்கூடியதாக நீ பார்த்திருப்பாயின்ட்டான்லா. மனிதர்களின் சிந்திப்பதற்காகவே இந்த வசனத்தை நாம் எடுத்து காட்டினோம்னு சொல்லிட்டான். இது நான் யோசிக்கும் போது இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி யோசிச்சேன்னா, குரானை வந்து மலை மேலே வச்சா அது அந்த அச்சத்தால், அது இறைவனுடைய வசனம், இறைவனுடைய அருள்கொடையினால் அது பணிந்து பிளந்துரும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் அது இல்லை, அந்த அர்த்தம் அது இல்லை அப்படின்றது வந்து ஆழ்ந்து உஸ்தாத் சொல்ல போகும்போது தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரானை வந்து முன்னாடி மலையை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலையை வந்து அல்லாஹ் இந்த பூமியில் வந்து நட்டு வச்சுருக்கான். எதுக்கு நட்டு வச்சுருக்கேன்னா, அது ஆடாமல் இருப்பதற்காக. எவ்வளோ தூரம் மலையோடைய நீளம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கோ இந்த பூமியில் மேல் பரப்பில், அதே அளவு கீழ்ப்பரப்புலையும் பூமிக்கு அடியிலையும் அதோடைய ஆழம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அது நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மலையே குரான் முன்னாடி நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிருச்சு. ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா, எவ்வளோ பெரிய காற்றடிச்சாலும், எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும், ஏன் இடி முழக்கங்களும் சரி,
எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதோடைய தன்மையை அந்த மலை மாற்றிக்கவே மாற்றிக்காது. அது எங்கே இருந்துச்சோ எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நிற்கும். அப்பேற்பட்ட மலை வந்து குரான் வந்து மலை முன்னாடி நின்றுச்சா, மண்ணா நான் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பணிஞ்சு நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், நான் அதை நடைமுறைப்படுத்துகிறேன்னு மழை வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த மலையை வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம எல்லாரும் இப்போ அந்த அந்த மலை மாதிரி நம்மளுடைய உள்ளங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து குரானை வாசிக்கிறதும் அதை பற்றி புரிஞ்சுக்கிறது விதம் என்னென்னா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் தேடலுக்கானதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது தவிர்த்து நம்மளை நடைமுறைப்படுத்தணும், குரான் முன்னுக்க எதுவுமே இல்லைப்பா, நீ என்ன சொல்கிறியோ அதைப்படி நான் செய்வேன், எனக்கு எந்த அறிவுமே இல்லை, அறிவாற்றல் எதுவுமே இல்லை, நீ எல்லாமே குரான் தான், குரான் படி நான் நடந்தால் என்னுடைய வாழ்க்கை இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றத வந்து கிளியராக சொன்னது தான் இந்த 3rd கிளாஸோடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் என்ன கேட்டேன்றதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.